ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையை, உன் வாழ்வின் மங்களம் சூழும் நாளிது. உன் வாழ்வின் நடக்கப் போகும் சுப மங்கள நிகழ்வுகளுக்காக இன்று ஒரு அடி எடுத்து வைக்கப் போகிறாய். நீண்ட நாட்களாக உன் இல்லத்தில் எந்த மங்கள நிகழ்வுகளும் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். அதற்கான முதல் அடியை இன்றே எடுத்து வைக்கப் போகிறாய். இனி கவலைகளுக்கு உன் வாழ்வில் என்றும் இடம் கொடுக்காதே. எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவளாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் சங்கடங்கள் அனைத்தும் இன்றே சந்தோஷமாக மாறும். என் நினைவில் வாழும் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாம் நடக்கும். அவை நடக்கக்கூடிய கால நேரங்களும் இன்றே கூடிவிட்டது. உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும். அது முழுமையடையும் போதுதான் அந்த சிற்பத்தை கண்டு பலரும் வியப்பார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அழியா வெற்றியாகும். குற்றம் குறைகள் இல்லாத பொற்சிற்பமாய் நீ மிளிரதான் போகிறாய். அதற்காகவே உன்னை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். எதிரிகளுமே கூட இந்த சிற்பத்தை கண்டு வியக்கத்தான் போகிறார்கள். உன் பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நடக்கும். எல்லா நன்மைகளும் ஒவ்வொன்றாக இனிமேல் நிகழும். இந்த நொடி பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை. நல்லதை நினை, நல்லதை செய். நான் உனக்கு என்றும் துணையாகவே இருப்பேன். உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகி விட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகிறேன். என் ஆசீர்வாதங்களையும் தந்துவிட்டேன். அதை நீயும் நிறைவாக பெற்று கொண்டாய். இப்போது சொல்கிறேன் கேள். எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. என் பிள்ளையை, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ அப்படியேதான் இருக்கிறாய். இருந்த இடத்திலிருந்து நகராமல் அப்படியே உட்கார்ந்திருக்கிறாய். நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை 4 பேர் மதிப்பார்கள். நீ இருக்கும் நிலைமையை பார்த்து அனைவரும் மதித்து உன்னை தேடி வருவார்கள். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படும் போது உயரே உயரே பறக்கலாம். ஆனால் நம்பிக்கையை நீ இழந்தால் உயரத்தில் நீ இறக இழந்த பறவை போல கீழே விழுந்து விடுவாய். இதுதான் வாழ்க்கை. உனது தேவை அறிந்து நீ தேடிச் செல். எதுவும் உன்னை தேடி வராது. அவர் செய்து தருவார், இவர் செய்து தருவார், அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் என்பதெல்லாம் வீண் பேச்சு. நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படிதான் அனைத்தும். இது உன் வாழ்க்கை. நடப்பது எல்லாம் உனக்காகவே நடக்கிறது. இவற்றையெல்லாம் நீ மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும். யாரையும் முழுமையாக சார்ந்திருக்காதே. அவரவர்களுக்கான வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்வதே இங்கு முறை. என் அப்பாவின் மீது நான் பாரங்களை போட்டுவிட்டேன். என் அப்பா எனக்கான எல்லாவற்றையும் செய்து தருவார் எனும் உன் நம்பிக்கை தவறில்லை. ஆனால் உன் அப்பா நீ செய்யும் முயற்சிகளில் வெற்றியை தருவேன். ஆனால் அந்த முயற்சி என்பதை நீதான் செய்தாக வேண்டும். நீ செய்யும் செயல்களில் நான் உனக்காக துணை நிற்பேன். ஆனால் உனக்கான செயல்கள் அத்தனையையும் நானே செய்துவிட முடியுமா?
இது உன் வாழ்க்கை அல்லவா? நீதான் வாழ்ந்தாக வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ செய்யும் சிறு சிறு தவறுகளை மட்டும் நான் இப்பொழுது கூறுகிறேன். அதை மட்டும் சரி செய்து கொண்டால் உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறும். வேலை கிடைக்கவில்லையே என்று முடங்கிப்போய் உட்காராமல், குழம்பிக் கொண்டே திரியாமல், இப்போது உன் கையில் இருக்கும் வேலையை நேர்த்தியுடன் செய்து வா. நீ எதிர்பார்த்த வேலை உன் கைகளில் சேரும் வரை இப்பொழுது இருக்கும் வேலையை ஆர்வமுடன் செய்து கொண்டு வா. நினைத்த விஷயம் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல், இப்போது நடக்கும் விஷயங்களில் உன் கவனத்தை திருப்பு. இப்போதுள்ள வாழ்க்கையை மன நிறைவுடன் வாழ கற்றுக்கொள். யாருக்கு தெரியும், இப்போது நடக்கும் எல்லாமும் நீ எதிர்பார்த்த உன் எதிர்கால வாழ்வை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நிகழ்வுகளாகவும் அமையும். உன் பண கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து என்னவெல்லாம் செய்யலாம், எவ்வாறெல்லாம் சமாளிக்கலாம், என்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை அமைதியாக யோசி. மனித மனம் பிரம்மாண்டமானது. மனித மூளை அளப்பதற்கரியது. உன் வாழ்க்கையை சரி செய்ய உன்னை விட வேறு யாராலும் முடியாது. உன் மனமே எல்லாவற்றையும் நன்கு அறியும். அமைதியாக உட்கார்ந்து யோசித்தாலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கே புரியும். எனவே இப்படியே இருக்காதே, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். ஏனெனில் இது உன் வாழ்க்கை, நீதான் வாழ வேண்டும். இன்று முதல் நீ சிறப்பாக வாழ்வாய். நம்பிக்கையோடே இரு. ஓம் நமச்சிவாய.